ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பல உவமைகளை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக என்ன பார்த்தோம்? அவுட்டர் டார்க்னஸ், உள்ளான வெளிச்சம், புறம்பான இருள். இதில் யார் யார் போவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி, எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? உள்ளான வெளிச்சத்துக்கு எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை இருக்குல்ல? அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சுலபமான ஒரு வழியை மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மை பேட். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் போகணும்னா என்ன செய்யணும்? சிம்பிளான வழி, ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமேனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சுலபமாய் சொல்லிட்டாரு. ஆவியிலே எளிமையாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளலாம். சிம்பிள். ஆனால் இப்போ டிஃபிகல்ட் கொஸ்டின் வரும். ஆவியிலே எளிமைனா என்ன? ஆவியிலே எளிமை என்று சொன்னால் என்ன? ஹம்பிள்னஸா? நான் ஒரு புழு, நான் ஒரு மண் என்று சொல்வது ஹம்பிள்னஸா? தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே தாழ்மை உள்ளவராக இருந்தாரே ஒழிய ஒருபோதும் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் ஒரு புழு, உங்களை காட்டில் நான் கீழே அப்படின்னு சொல்லவே கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ தாழ்மை என்பது எளிமையா? அப்போ தாழ்மை அல்ல, எளிமை என்று சொன்னால் என்ன? அதுவும் ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனி கெஸ்? ஆவியிலே எளிமை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொன்னாலும் நீ தப்பு தான் சொல்லுவ, அதனால நீங்கள் சொல்லிடு. ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால் ஃபிசிக்கல் எஃபர்ட் வேண்டும்ல. ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமே ஆனால் ஃபிசிக்கல் எஃபர்ட் வேணும். ஃபிசிக்கல் ஸ்பிரிட். இந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்டை 100% போட்டுட்டு அந்த வேலையை முடிக்க முடியாமல் போகிறப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்வோம். அப்போ தான் வில், செல்ஃப் வில் வரும். நம்முடைய மனுஷிய ஆவி நம்ம சொல்லுவோம், இந்த காரியத்தை எப்படி நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமன் எஃபர்ட் எப்பப்பெல்லாம் முடியலையோ அப்போ எது வரும்? செல்ஃப் வில் வரும். இப்போ செல்ஃப் வில்லும் எல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணிட்டோம், முடியலன்னா என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பார்த்துக்கோ, ஆண்டவரே நான் எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இனி என்ன தான் செய்ய முடியும்? நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடவுளிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஸ்பிரிட்டை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆவியிலே எளிமை என்று சொன்னால் இந்த 3 நிலைமைகளிலும் முதல்ல சொல்லிடுறது, கர்த்தாவே என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாமே உன்னால் தான் முடியும். ஃபிசிக்கல் எஃபர்ட்டு நான் செய்கிறேன், ஆனாலும் எல்லா காரியமும் உம்மால் தான் முடியும் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்பது, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது ஆவியிலே எளிமை என்று சொல்லி. அப்போ ஆவியிலே எளிமை என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நீங்கள் செய்கிறீங்களா? செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யுங்க. நான் என்னால் எஃபர்ட் போட முடியும், நான் போடுறேன், ஆனால் இந்த காரியத்தை வாய்க்க செய்பவர் நீர் என்று சொல்லி
அதனால தான் தாவீது சொல்கிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், முதல்ல நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியலன்னா என்ன செய்கிறேன், உம்மிடத்தில் வர்றேன்னு சொல்ல. அவர் எடுத்தோடனே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, உம்மால முடியும் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி முழுமையாக ஆவியிலே நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்பது ஆவியிலே எளிமை என்று சொல்லி, இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே நீங்களும் நானும் தேவனை சார்ந்து கிளிங் ஆன், ஹோல்ட் ஆன் பண்ணி கொண்டு தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவியிலே எளிமை. அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களிலே திராட்சை தோட்டத்தை குறித்து பார்த்தோம். அப்போ அந்த உவமையில் 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதாவானவர். செடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடி யாரு? நம்ம. இந்த உவமையை யாரிடத்துல சொல்றார்னா, இஸ்ரவேல் மக்கள் இடத்துல சொல்ல, சீஷர்கள் இடத்துல சொல்றார். அப்போ இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். திருச்சபையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ அதில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் 6வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். எண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்படி கொடியானது செடியோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அப்போதான் அது கனி கொடுக்க முடியும். ஏன் அது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், கொடியானது செடியோடு கூட நிலைத்திருக்கவில்லை. அதனால தான் அதால் கனி கொடுக்க முடியவில்லை. தோட்டக்காரன் வந்து பார்க்குறாரு, கனி கொடுக்கவில்லை. கனி கொடுக்காததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அது கொடியானது செடியோடு கூட நிலைத்திருக்கவில்லை. எத்தனை பேர் இந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. செடி ஒன்று இருக்கும், செடியிலேருந்து பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்போ அந்த பிரான்ச்சஸ் அப்படி பெருகி போகும், அதுலேருந்து தான் திராட்சை பழங்கள் வரும். இந்த திராட்சை பழங்கள், இந்த கொடியானது செடியிலிருந்து தண்ணீரையும் தாது பொருட்களையும் உறிந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதிகமான பழங்களை, கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கொடியானது பழுகி பெருகி அது என்ன செஞ்சிடும், செடியை விட்டு முறிந்து விடும். முறிந்து விட்டு அங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்கும், முழுசாக ஓடியாது, பாதி உடைஞ்சி பாதி உடையாமல் இருக்கும். அப்போ முழுமையான தாது பொருட்களையும் முழுமையான தண்ணீரையும் அதை எடுக்க முடியாதபடினாலே அது கனி கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த கொடி என்ன நினச்சிருக்கோம், இதோட தான் செடியில் தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு அதுக்கு நினைப்பு இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்களும் நானும் நினைக்கக்கூடியது, நான் எங்கே தான் நினைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாய் முறிந்து கொண்டு வருவோம். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் வரும்போது நம்ம தேவனை விட்டு, இயேசுவை விட்டு பிரிந்து விடுவோம். பிதாவானவர் வர்றாருன்னா வந்து கனியை பார்க்குறாரு, கனியை பார்த்துட்டு கனி தரலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்பாருன்னா, செடியோடு கூட அந்த கொடி இணைந்திருக்கிறதா, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்பார். அப்போ நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் போது தான் கனி கொடுக்க முடியும். அப்போ ஆவியிலே நீங்களும் நானும் எளிமையாக இருக்க வேண்டுமேயானால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற போது நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியும். பல நேரங்களில் நம்முடைய ஹியூமன் எஃபர்ட்ஸ், நம்முடைய வில் பவர் நினைப்போம். அது இல்லாமல் தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, கர்த்தரே தேவன் என்று சொல்கிற உமன்ஸ் ப்ரேயரில் நாம் கேட்டோம் ஒரு அருமையான மெசேஜ். அப்போ அதை போல் எலியா, ஏல் என்று சொன்னால் தேவன், யா என்று சொன்னால் யாவே, கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனை சார்ந்து வாழ்கிற போது
அந்த வாழ்க்கை தான் ஆவியிலே எளிமையுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஜோனத்தான் மிட்கெல் என்கின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும் பைபிளில். அந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த ஒரு பதிப்பு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் இதை வாங்கி படித்து பாருங்கள். இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அநேக காரியங்கள் இந்த ஜோனத்தான் மிட்கெல் என்கின்ற டிரான்ஸ்லேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்வெஸ்ட் லிட்டில் மிட், நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, blessed are those depend for support on the spirit for the kingdom from the sky and the atmosphere is continuing to pertain to them. நீங்கள் தேவனை சார்ந்து வாழ்கின்ற போது பரலோகம் உங்களோடு கூட இணைந்து இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் அவன் தேவனை சார்ந்து இருக்கும்போது பரலோகம் என்ன செய்யுமா, நம்மையே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வெற்றி என்ன, நம்முடைய சக்ஸஸ் என்ன என்று சொல்லி பரலோகம் காத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்போது நிச்சயமாய் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிப்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். போதும். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஈஸ்ட் என்று சொல்லி சில டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் என்னது? கேட்டலிஸ்ட். அது என்ன செய்யும்? 3 படி மாவையும் அது என்ன செஞ்சிடும்? புளிக்க செய்துவிடும். அப்படி நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே புளித்த மாவாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ 3 படி மாவு, 3 ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? 3 மெஷர்ஸ். அப்போனா எவ்வளவு குவான்டிட்டி? 3 கப்பு இல்லை? நம்ம அப்படி தான் புரிஞ்சு வச்சுருப்போம். கப் 3 படி அப்படின்னு சொன்னோன்னா 3 மெஷர் அப்படின்னு. அப்போ ஒரு மெஷர், ஒரு படி என்று சொன்னால் என்ன அர்த்தமா? 100 பவுண்ட்ஸ், அதாவது 45 கிலோ அல்லது 50 கிலோன்னு வச்சுக்கோங்க, கணக்கு ஈஸியாக வர்றதுக்காக 50 kgs. 3 படி மாவு என்று சொன்னால் எவ்வளவு? 150 kg. இப்போ இந்த 150 kg மாவையும் அது புளிக்க செய்ய வைக்க வேண்டுமே ஆனால் ஒரு சின்ன ஈஸ்ட், ஒரு சின்ன இன்சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டியான ஒரு ஈஸ்ட் அவ்வளோ பெரிய பரலோக காரியங்களை செய்ய முடியும். உங்களையும் என்னையும் சொல்கிறாரு, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி. 3 மெஷர்ஸ், அதை எதை வேதத்திலே அதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அந்த 3 மெஷர்ஸ் அடையாளப்படுத்துகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3 தேவ தூதர்கள் ஆபிரகாமை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். 3 மெஷர்ஸ் வந்தது எத்தனை பேர் தான்? 3 பேர் தான். இந்த 150 kg எத்தனை பேர் சாப்பிட முடியும்னா சுமார் 400லேருந்து 500 நபர்கள் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. அப்போ இந்த 3 மெஷர்ஸ் என்பது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் தேவனோடு கூட இணைந்து சாப்பிடுவதற்கு. அந்த 3 தூதர்கள் ஆபிரகாமோடு தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்குற உணவை என்ன செய்கிறாருன்னா ஆபிரகாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்குறாரு. அப்போ ஃபெல்லோஷிப் வித் காட், 3 படி மாவு என்பது ஃபெல்லோஷிப் வித் காட். தேவனோடு கூட ஒரு ஃபெல்லோஷிப் மனிதர்கள் வைக்க வேண்டுமே ஆனால் உங்களையும் என்னையும் புளித்த மாவாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் உப்பாகவும் ஒளியாகவும் புளித்த மாவாகவும் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு கேட்டலிஸ்டா நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கேட்டலிஸ்ட்
புளித்த மாவு என்று சொன்னால் 2 விதமான புளித்த மாவு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறது என்னது? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் புளித்த மாவாக இருப்பீர்கள் என்று சொல்லி. அதே சமயத்தில் இன்னொரு கேட்டலிஸ்டும் இருக்குது, இன்னொரு புளித்த மாவு இருக்குது. புளித்த மாவு என்று சொன்னாலே வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை குறிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றொரு புளித்த மாவையும் குறித்து சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். 2 நபர்களுடைய புளித்த மாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முதலாவது யாரை குறித்து சொல்றாரு? பரிசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவது என்ன சொல்றாரு? ஏரோதின் புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 2 நபர்களை குறித்து சொல்றாரு. பரிசேயரின் புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், சதுசேயரின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ 3 புளித்த மாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறார். யார் யாரு? பரிசேயர், சதுசேயர், ஏரோது என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த காலங்களிலே, இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த காலங்களிலே 4 விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அதில் ஒருவர் யாருன்னா பரிசேயர்கள், மற்றவர்கள் சதிசேயர்கள், 3வது நபர்கள் ஏரோதியர்கள், 4வது சாமானிய மனிதர்கள். இந்த சாமானிய மனிதர்களிடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். சில சமயங்களிலே பரிசேயர், சதிசேயர், ஏரோது இடத்துல பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இப்போ 3 மனிதர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவதாக சொன்னார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் புளித்த மாவாக இருங்கள். இரண்டாவதாக சொல்கிறாரு, இந்த 3 புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். யார் யார்? இன்றைக்கும் திருச்சபையில் பார்த்தா 3 விதமான, நம்ம திருச்சபைகளிலே 3 விதமான கூட்டம் இருக்கும். ஒன்று என்னது? பரிசேயர்கள். இன்னொன்று யாரு? சதுசேயர்கள். மற்றொரு யாரு? ஏரோதியர்கள். இந்த 3 கூட்டம் மக்கள் திருச்சபைகளிலும் இருப்பாங்க. அந்த 3 மக்களுடைய புளித்த மாவு என்று சொன்னால் அவர்களுடைய குண அதிசயங்கள். இந்த நாளில் பரிசேயர் சதிசேயரை இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த நாளில் ஏரோதியரின் புளித்த மாவு என்று சொன்னால் என்ன, அதிலிருந்து நீங்களும் நானும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏரோதியர் என்று சொன்னால் அவங்க யாருன்னா வேர்ல்ட்லி பீப்புள், உலகத்தையே சார்ந்திருப்பவர்கள். மறுமையை குறித்து அவர்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த உலகத்தின் வாழ்க்கை. இன்றைக்கும் திருச்சபைகளிலே உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாக செல்லுகிற கூட்டம் அவர்கள் தான் ஏரோதியர்கள். அவங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா பாலிட்டிக்ஸ். அவங்க பாலிட்டிக்ஸில் தான் அவங்க முக்கியத்துவமாக இருப்பாங்க. பரிசேயரும் சதிசேயரை பார்த்தா அவங்க ரிலீஜியஸ் பீப்புள், ரிலீஜியஸ் ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிச்சுவலான மனிதர்களாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த நாளில் ஏரோதியனுடைய புளித்த மாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் கூட நம்ம வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். இந்த நாளில் நீங்களும் நானும் ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஏரோது யார்? முதல்ல ஏரோதுன்னா தெரியணும். ஏரோது ராஜான்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் ராஜா கிடையாது. அவர் யார் தான்? கவர்னர். ரோம அரசாங்கத்தினாலே நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். அந்த இடத்தை பார்த்து கொள்ளக்கூடிய, யூதேயாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து கொள்ளக்கூடிய கவர்னர், அண்டர் ரோமன் அத்தாரிட்டி. அப்போ இந்த ஏரோது யார்? வேதாகமத்திலிருந்து யார் இவர்கள் என்ன முதல்ல பார்க்கணும் இல்லையா? இந்த ஏரோதியர்கள் யார் என்று சொன்னால் ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவர்கள். ஏசாவினுடைய ஏதோமியர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? இதோமியா என்று சொல்லக்கூடிய
ஏசாவின் வம்சத்தில் வந்த இவர்கள் தான் யாரு? ஏரோதியர்கள். இவர்களை குறித்து கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். ஏன் தெரியும்னா, என்னாகவும் 20ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 14 21 வசனங்களில் பார்த்தோம்னா, இவர்கள் முதலாவதாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது இந்த ஏதோமியரை கடந்து செல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் நிலத்தை கடந்து செல்கிறோன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? முடியாது, தரமாட்டோன்ட்டாங்க. அப்போ கர்த்தர் அவர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டவராக இருந்தார்கள். இந்த ஏதோமியர் தான் வேதாகமத்தில் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமை ஆகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பினான். அப்போ இவர்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? சேயர் மலை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். வேதாகமத்தில் ஏதோமியர்கள் என்று சொல்லியிருக்கலாம், இதுமியா என்று சொல்லியிருக்கலாம், இல்லை சேயர் மலை தேசத்தார் என்று சொல்லியிருக்கலாம். இவங்கெல்லாம் யாரு? ஏதோமியர்கள். இவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் தான் யாரு? ஏரோது. இந்த ஏரோதியர்கள் என்ன செஞ்சாங்க? செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, இந்த ஏரியாவை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொடுங்கள், நாங்கள் அதற்கான வரிகளை உங்களுக்கு செலுத்துவோம் என்று சொல்லி. அப்போ தான் முதலாவதாக ரோம ராஜ்யம் ஏரோதை ராஜாவாக அல்லது கவர்னராக அந்த பகுதிகளிலே நியமிக்கிறார்கள். அவர்தான், அவருடைய பேர் என்னது? கிரேட் ஹேரோட் என்று சொல்லி, பெரிய ஏரோது என்று சொல்லி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் முதலாவதாக ஏரோது. அதன் பின்பு 6 ஏரோதுகள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹெர்கிலேயஸ் என்கின்றவர். ஹேரோத் பிலிப் 1, பிலிப் 2, ஆன்டிபாஸ், அகிரப்பா 1, அகிரப்பா 2 என்று சொல்லி மொத்தம் 7 ஏரோதியரை குறித்து வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று சொன்னால், கிரேட் ஹேரோது, பெரிய ஏரோதினுடைய 5 மனைவிகளுக்கு பிறந்தவர்கள் தான் இவர்கள். அந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும். நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய ஏரோது இந்த யூதேயா, சமாரியா, இதுமியா, கலிலேயா, தெக்கப்போலி என்கின்ற பகுதிகளை அவர்கள் ஆண்டு வந்தார்கள். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பெரிய ஏரோது இருந்தார். எந்த காலத்திலிருந்து இருந்தார்? BC 37 AD 4 வரையிலும் அவர் அந்த இடத்தை அவர் ஆளுகை செய்தார். அதன் பிறகு அவர் மரித்த பின்பு அவருடைய பிள்ளைகளாகிய இந்த 6 பேர் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்போ இந்த பெரிய ஏரோதினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையிலே இருந்த புளித்த மாவு என்ன என்று சொல்லி. அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னது? தேவாலயத்தை கட்டினார். இல்லை, சாலமோன் தேவாலயத்தை விரிவாக்கம் பண்ணி மிக பிரம்மாண்டமாக கட்டினார். அவர் கட்டிய ஆலயத்தின் பெருமை உலகம் எங்கும் சென்றது. இப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சர் யாருமே பண்ணதில்லை என்று சொல்லத்தக்கதாக அவர் ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை எங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, அதுவும் எருசலேமிலே கட்டினார். நமக்கு தெரியும், இந்த ஆலயத்தை முதலாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டவர் யாரு? தாவீது. தாவீது சொல்றாரு, நான் கேதுரு மரங்களின் அரண்மனையில் இருக்கிறேன், தேவனுடைய பெட்டியோ சீலைகளின் மத்திகளில் இருக்கிறது, தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், யார் கட்டட்டும்? சாலமோன் கட்டட்டும் என்று சொல்லி சாலமோன் கட்டுகிறார். ஆனால் சாலமோன் கட்டிய ஆலயத்தை காட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த ஏரோது கட்டினார். ஆனால் அவர்கள் கட்டின நோக்கத்திற்கும் இந்த ஏரோது கட்டிய நோக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்பினார். தகப்பனுடைய காரியத்தை, விருப்பத்தை செய்ய வேண்டும், தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சாலமோன் கட்டினார். ஆனால் இந்த ஏரோது என்ன செஞ்சார்னா, தன்னுடைய பெருமைக்காக, பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுவதற்காக
அது மாத்திரமல்ல, அந்த யூத ஜனங்களிடத்தில் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக சுய லாபத்திற்காக தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்காக ஆலயத்தை கட்டுகிறோம்? தேவனுடைய மகிமைக்காக கட்டுகிறோமா, அல்லது நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த ஏரோதையை போல கட்டுவோமே? ஆனால் அந்த எண்ணம் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். எப்படி பரலோகத்து ராஜ்யத்தில் சின்ன புளித்த மாவு எத்தனை படி மாவை புளிப்பாகும்? 3 படி 3 மெஷர்ஸை பண்ணுமோ, அதுபோல் சின்னதாக இருந்தால் போதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த ஏரோதின் புளித்த மாவு என்ன செஞ்சிடும்? கெடுத்துவிடும். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது நீங்களும் நானும் நம்முடைய இன்டென்ஷன் என்ன? எதற்காக நாம் செய்கிறோம்? மனிதர்களுக்காக செய்கிறோமா, இல்லை நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக செய்கிறோமா, இல்லை தேவனுக்காக செய்கிறோமா என்று சொல்லி தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்க்க வேண்டாம், முதல்ல என்ன செய்யணும்? நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, இந்த ஏரோதின் புளித்த மாவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அதை நீக்கும் என்று சொல்லி நாம் கேட்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பவர் கிரேட்னஸை அவன் காட்டுவதற்காக இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சாராம். அது மாத்திரமல்ல, ரோம ராஜ்யத்திலே இவருடைய பெயர் நாட்டப்பட வேண்டும். உலகத்திலே இவர் கட்டிய பெரிய ஒரு ஆலயம் என்று சொல்லி மனிதர்களுக்கு முன்பாக ஒரு பெருமை வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை கட்டினார். அது மாத்திரமல்ல, அவர் என்னன்னா அந்த பதவியின் மீது அவர் மிகுந்த பற்று உடையவராக இருந்தார். அந்த பதவியை போகும் என்கின்ற சூழ்நிலை வந்தது. யார் வந்து சொன்னாங்க? 3 வான சாஸ்திரிகள் வந்து அவங்க சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய கிங்டம் என்ன ஆக போகுது, அழிய போகிறது என்று சொல்லி உடனே அவர் என்ன செய்கிறாரு? அந்த வேத பாரகர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நடக்கும்? ஹீ இஸ் யூஸிங் தி ரிலீஜியஸ் சிஸ்டம். ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, எங்கே பிறப்பாருன்னு. அவங்க என்ன சொன்னாங்க? பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னாங்க. அப்போ அந்த ரிலீஜியஸ் சிஸ்டத்தை அவர் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய சுய லாபத்திற்காக உபயோகிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வான சாஸ்திரிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, பிள்ளையை பார்த்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் என்ன செய்யணும்? நானும் போய் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளவா பார்க்குறாரு? இவர் எதுக்கு பார்க்குறாரு? கொலை செய்வதற்காக பார்க்குறாரு. ஆனால் தேவன் இவர்களை எச்சரித்தபடினாலே இந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சிட்டாங்க? இங்கே வராமல் அவங்க வேறு வழியாய் போய்விட்டார்கள். அதை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்தது. கோபத்தின் வெளிப்பாடு என்ன? 2 வயதுக்கு குறைவான யாவரையும் கொன்று போட்டாராம். குழந்தைகளை கொன்றார். எதுக்காக கொன்னார்? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி. தன்னுடைய பவர் விடக்கூடாது என்கின்ற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், பவர் சென்டர்ட் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே கிரைஸ்ட் சென்டர் லைஃப் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பவர் சென்டர்ட் லைஃப் இருந்தால் இந்த நாளில் ஏரோதின் புளித்த மாவு இதுதான், இதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும் என்று சொல்லி கேட்கப் போகின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சொந்த அநேக மனைவிகளையும் அநேக குழந்தைகளையும் பிள்ளைகளையும் அவர் கொன்றார் என்று சொல்லி சரித்திர புஸ்தகம் சொல்கிறது. தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய பவருக்கு எதெல்லாம் திட்டனாக இருக்கோ அதை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். ஏனென்று சொன்னால் பதவியின் மோகம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இருக்குமே ஆனால் அது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கிறது. அதற்கு பின்பு யார் வர்றாரு? ஏரோத் அன்டிபாஸ் வருகிறார். அவர் எந்த இடத்தை ஆண்டார் என்று சொன்னால் கலிலேயாவையும் பெரேகியா என்கின்ற பகுதியையும் அவர் வாழ்ந்தார். அவர் யாருன்னா, பிலிப்பு 1 பார்த்தோம் இல்லையா, அவருடைய மனைவியாகிய தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே இம்மாரல் கேரக்டர். ஒரு தவறு செஞ்சிட்டாரு, உடனே அந்த தவறை யார் சுட்டி காட்டுறா?
யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டுகிறார். வாசிப்போமா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். தன்னுடைய தவறை தேவ மனிதன் சுட்டி காட்டிய போது இவர் என்னன்னா, இந்த ஏதோமியர்கள் ஏரோது என்ன செய்கிறார்னா, அவர் இந்த வேத பாரகர்களிடத்தில் எல்லா மோசஸ் லா நியாயப்பிரமாணத்தையும் கற்றுக்கொண்டு இவர்கள் என்ன இருப்பாங்கன்னா, வேதபாரர்களை காட்டிலும் அதிக நாலேஜ் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால தான் பிலாத்து யாரை விசாரிக்க அனுப்பிச்சார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்க அனுப்பினார். ஏன்னா இவர்களுக்கு அவ்வளவு நியாயப்பிரமாணத்தை குறித்து இவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த அறிவு ஹெட் நாலேஜை தான் இருந்துச்ச ஒழிய தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ளவில்லை. பாவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அப்போ தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நீ செய்வது தவறு என்று சொல்லி உடனே என்ன செஞ்சிட்டாரு? காவலில் போட்டு விட்டார். அது மாத்திரம் அல்ல, அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. ஏரோதியாள் என்ன செய்றார்? எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருந்த போது இந்த ஏரோது அன்டிபாஸ் என்ன செய்றாரு? வாசிப்போம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அவனுக்கு நன்றாக தெரிந்தது யோவான் ஸ்நானகன் யாரு, நீதி உள்ளவன், பரிசுத்தவான் என்று சொல்லி அறிந்திருந்தான். அவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அது மாத்திரமல்ல, அவனுடைய காரியத்தை எல்லாம், அவன் சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் செஞ்சான். விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? ஏரோது அந்திபாஸ் யோவான் ஸ்நானகனுடைய ப்ரீச்சிங் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. இங்கே ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணுது. யார்? பரிசேயர்களும் வேதபாரகர்கள் சதுசேயர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவர் சொல்கிற இதெல்லாம் போரான பிரசங்கம், எனக்கு எப்படி வேணும்? ஃபயரி பிரசங்கம் வேணும்னு பிரசங்கத்தெல்லாம் நல்லா கேட்குறாரு. ஆனால் அந்த பிரசங்கம் ஹெட் நாலேஜாக கன்வெர்ட் ஆச்சே ஒழிய அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. உலகத்தின் ஆசா பாசங்களுக்கும் தன்னை விற்று போட்ட ஒரு கூட்டம். திருச்சபைகளிலே இன்றும் அநேக கூட்டம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யலைனாலும் உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கங்களிலே சிக்குண்டு கொண்டு அநேக மனிதர்கள் மறுமையை குறித்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. மறுமை வரும்போது பார்த்துக்கலாம், கர்த்தர் கிருபையாக இருப்பார் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களிலே உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு பின்னாக செல்லுகிற கூட்டம் இந்த ஏரோதின் கூட்டம். அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன செய்கிறாரு? ஒரு பக்கம் என்ன யாரை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? யாருடைய பிரசங்கத்தை கேட்குறாரு? யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்குறாரு. ஒன்று விடாமல் அவர் பண்ணுற பிரசங்கத்தை எல்லாத்தையும் உட்காந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். 21வது வசனம். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடே கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். யாருடைய மகள்? பிலிப்பு ஒன்னுடைய மகள். அவ டான்ஸ் ஆடும்போது அதையும் பார்க்குறாரு. இந்த பக்கம் என்ன கேட்குறாரு? வேத வசனம் கேட்குறாரு. இந்த பக்கம் என்ன செய்கிறாரு? டான்ஸ் ட்ராமாவும் பார்த்துக்கிறாரு. ரெண்டுக்கும் இன்றைக்கும் திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஏரோதின் புளித்த மாவு கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப செய்ய வேண்டாம். இந்த ஏரோதை போல் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம். சின்ன காரியம் இருந்தாலும் அது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு போக விடாமல் தடுத்து விடும். நீங்களும் நானும் அதற்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டுமா? அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்கிறாருன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்போ பிலாத்து நியாயம் விசாரிக்க அனுப்புகிறார். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள் ஆனவர் என்று அறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். இப்போ என்ன செய்கிறாரு இவர்? யாரு? கலிலேய நாட்டுக்காரர்னு சொன்னோன்னா, இது என்னுடைய ஏரியாவில் கிடையாது, யார் தான் விசாரிக்க முடியும்? இந்த ஏரோது தான் விசாரிக்க முடியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த ஏரோது நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கற்றிருந்தவன். ஒருவேளை பரிசேயர்களுக்கு தெரியாத பாயிண்ட் இருந்தால் கூட இவர் கரெக்டாக சொல்லுவார், இந்த பாயிண்ட் இது இங்கே இருக்குங்க, இதுதான் கரெக்டு என்று சொல்லக்கூடிய அவ்வளவு ஞானம் படைத்தவர் தான் அந்த ஏரோதியர். இந்த ஏரோது விசாரித்து நீதி செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு தொடர்ந்து வாசிப்போம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, முதல்ல ஒருத்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரு? யோவான் ஸ்நானனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கே போட்டார்? ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் இருந்தாலும் என்ன செஞ்சிட்டார்? காலையில் போனோன்னா அவர் என்ன செஞ்சார்? ஒரு சர்வீஸ் பண்ணுங்க, ஒரு சர்மன் கொடுங்கன்னு கேட்டு உட்காந்து ஜெயிலில் கேட்டுட்டு தான் போவார். இப்போ இயேசுவை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு. வெகு நாளாக இவரை பார்க்கணுன்ட்டு இருந்தேன், இவரை பார்த்தாச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவருக்கு இருந்த சந்தேகம் எல்லாம், நியாயப்பிரமாணத்தில் இருந்த சந்தேகம், என்னென்ன நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பார்ல, இந்த காரியங்கள்லாம் எல்லாத்தையும் கேட்குறாரு. ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நேரம் என்ன செஞ்சிட்டாரு? அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தெரிஞ்சதையே நீ ஒன்றும் ஃபாலோ பண்ணல, இன்னி தெரியாததை நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஒண்ணுமே சொல்லலை. தொடர்ந்து வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அவர் கையில் பவர் இருந்துச்சு. இவர் மேல் குற்றம் நீங்கள் சாட்டுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். எப்போதும் ஏரோது என்ன செய்வாரா? மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய மனிதர்களை திருப்திப்படுத்தணும். தேவனை அல்ல. யாரை தான் திருப்திப்படுத்தணும்? மனுஷனை திருப்திப்படுத்தணும். தேவனை திருப்திப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏரோதின் இடத்துலேருந்து செய்த தவறு என்னென்னா, அந்த இடத்துல நியாயம் விசாரிச்சிருக்க வேணும். அவனுக்கு நல்ல நியாயப்பிரமாணம் தெரியும். அவர் செஞ்சது எதுவுமே தவறில்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன செய்கிறாரு? பரியாசம் பண்ணுறாரு. பரியாசம் பண்ணி நீ யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாரு. பரியாசம் பண்ணி யார்கிட்ட அனுப்பிச்சி விட்டாரு? மீண்டும் பிலாத்துவின் இடத்துல அனுப்பிவிட்டார். இந்த ஏரோதின் புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8வது வசனத்தை, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புளித்த மாவை கழித்து போடுங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
அப்போ இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை சொல்கிறாரு, நீங்களும் நானும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய புளித்த மாவை கழிந்து போட வேண்டும் என்று சொல்லி. 2 ஏரோதை குறித்து பார்த்தோம். வேதாகமத்தில் மற்றொரு ஏரோது 2 ஏரோதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டைம் கிடைக்குன்னா 2ஐயும் கவர் பண்ணுவோம். ஏரோது அக்கிரப்பா 1. இவர் எங்கே வர்றாருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். இப்போ யூதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யூதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சபையாரை அவன் துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டான். மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக தவறான காரியங்களை செய்கிற மனிதனாக இவர் இருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். முதல்ல கொலை செய்கிறது யாரு? அப்போஸ்தலர்கள்ல யாக்கோபை கொலை செய்கிறான். கொலை செஞ்ச உடனே அவன் நினைக்கிறான், மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்போ நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொன்றா வெட்டி போடுவோம் அப்படின்ட்டு அவர் முயற்சி செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைசாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சபையார் எல்லாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. அப்போ பேதுருவை கர்த்தருடைய தூதனானவன் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ திருச்சபைகளை அவன் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, யாருக்காக துன்பப்படுத்துகிறான்? அதுக்கான ரீசனே கிடையாது. அவர்கள் தவறு செய்தார்கள் என்று துன்பப்படுத்தலை. யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? மனிதர்களை, யூதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதனாக இருக்கிறான். மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்த நினைத்தோம்னா யாரை திருப்திப்படுத்த முடியாது? தேவனை திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை திருப்திப்படுத்த ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைப்பார். பேதுருவின் சிறைச்சாலையை மாற்றிய தேவன் எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்க. அவருடைய கரங்களிலே முழுமையாய் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள முடியும். இவரை குறித்து இன்னொரு காரியம் இருக்குது. அதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிப்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். என்ன பண்றாரு இவரு? ஏன்னா இவருக்கு மோசஸ் லா எல்லாம் அவருக்கு தெரியும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு இவர். ஆகையினால இவர் என்ன செய்கிறாரு? ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இவங்க பிரசங்கத்தை கேட்டோன்னா பரிசேயர் பிரசங்கம்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. சதுசேயர் பிரசங்கம்லாம் ஒன்றும் இல்லை, வேத பாரகர்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பிரசங்கம் எப்படி பண்ணுறாரு? மிக அழகாக பேசுகிறாரு. இப்படி அநேகர் பிரசங்கம் நல்லா பண்ணுவாங்க, வாழ்க்கையில் அவர்கள் தேவனை திருப்திப்படுத்த மாட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய சத்தம். இவர் பேசுறத பார்த்தோன்னா எல்லாரும் சொல்றாங்க, இது மனுஷ சத்தமே இல்லப்பா. யார் பேசுற மாதிரி இருக்கு? தேவன். தேவனே பேசுற மாதிரி இருக்கு. தேவன் 400 வருடங்களாக இவர்கள்ட்ட ஒரு தீர்க்கதரிசியை கூட அனுப்பல. தேவ சத்தம் எப்படி இருக்குன்னு இந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி கூட வரல. இவங்க சொல்றாங்க, இந்த வசனத்தை பார்த்துட்டு இது யாருடைய வசனம் மாதிரி இருக்கு? தேவ சத்தம் போல இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது தேவ சத்தத்தை போல இருக்கு. சொன்னது யாரு? ஜனங்கள். ஏரோது பாவம் அடி வாங்கினாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். தேவனுடைய மகிமையை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தா இப்படிப்பட்ட முடிவுகள் தான் வரும். தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை தேவனுக்கு தான் செலுத்தணும். சொன்னது யாரு? ஜனங்கள் சொன்னாங்க. பாவம், இவர் என்ன செஞ்சார்? இவர் என்ன செஞ்சுருக்கணும்? அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், தேவ சத்தம்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இது சொல்லாத காரணத்தினால தேவனுடைய மகிமை, ஆஹா கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை,
பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கும் போது எல்லாரும் சூப்பராக இருக்குது பிரசங்கம் சொல்லுவாங்க. எங்கே ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது, ஒரு பாயிண்ட்டும் தெரியாது. அப்போ மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்கும்போது இம்மீடியட்டாக நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காதபடினாலே தேவதூதன் அவரை அடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி அவர் இறந்தார், என்ன நடந்தது என்று சொல்லி விவரமாக இல்லை. வேதத்தில் அந்த ரோமன் புஸ்தகங்களை பார்க்கும்போதும் தெளிவான ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல அட்லீஸ்ட்டு. ஆனால் அவர் என்ன ஆனார்? புழு பூத்து மரித்தார் என்று சொல்லி நமக்கு தெரியுது. இப்படி தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் எடுக்கும்போது தேவன் கோபம் கொள்கின்றார். தொடர்ந்து ஒரு 4-5 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். ஏரோதின் புளித்த மாவு என்ன என்று சொல்லி சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த காரியங்களை பார்த்து விட்டு ஜெபித்து முடிப்போம். இது என்ன என்று சொன்னால் வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. இந்த வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் அது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கும். மெட்டீரியலிசம், கிரீட்னா தமிழில் என்ன சொல்லலாம்? பேராசை, அதிக விருப்பம் வேணும். நமக்கு ஒரு கார் வேணும், நமக்கு ஒரு வீடு வேணும், இது ஒரு விருப்பம். அதிக பேராசை இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது? பேராசை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அது ஏரோதின் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் பவர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பவர் சென்டரான வாழ்க்கை இல்லாமல் கிரைஸ்ட் சென்டரான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அடுத்ததாக என்னது? ஃபேம், அட்டென்ஷன் ஷீக்கர் என்று சொல்ல எழுதியிருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய புகழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் அது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கிறது. ஃபால்ஸ் ரிலிஜியன், காம்ப்ரமைசிங், adjusting the behaviors, hypocrisy, immoral, pride, self-exaltation, partially obedience. கொஞ்சம் கேட்போம், மிச்சத்தை என்ன கேட்க மாட்டோம். தட் இஸ் ஆல்சோ பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் அது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏரோதின் புளித்த மாவுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தாலும் அது நம்முடைய பரலோக ராஜ்யத்தை, ஒரு பெரிய காரியத்தை அது அழித்துவிடும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை முழுமையாக இல்லாமல் ஒரு சின்ன காரியங்கள் இருக்குமே ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் ஜெபிக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாற்றி பரலோக ராஜ்யத்தின் புளித்த மாவாக உங்களையும் என்னை மாற்றுவார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.